நாமே படைப்புகளின் முதற்கனி. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாமே படைப்புகளின் முதற்கனி. படைக்கப்பட்ட படைப்புகளிலே முதற்கனியாக இருக்கக்கூடியவர்கள் நாம் தான் பிரியமானவர்கள். ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் வேறு விதமான சாயலிலே கடவுள் படைத்தார். உங்களையும் என்னைத்தான் கடவுள் தம் சாயலில் படைத்தார். ஆதியாகமம் தொடக்க நூலில் வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரம் 27 வாசிக்கின்ற பொழுது, கடவுள் மனிதனை தன் சாயலாகவும் தன் பாவனையாகவும் உண்டாக்கி உடலை கொடுத்து ஆன்மாவை கொடுத்து, தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 7 வாசிக்கிறோம், அவருடைய உயிருள்ள மூச்சை நமக்குள் ஊதி நம்மை மனிதனை உயிருள்ளவனாய் மாற்றினார் என்று சொன்னால், அவர் நம் மீது வைத்த பேரன்பு அங்கே எண்பிக்கப்படுகிறது. ஆகவே படைப்புகளிலே நாமே முதற்கனியாக இருக்கிறோம். மட்டுமல்ல பிரியமானவர்களே, மறுபடியும் நம்மை பாவத்தில் கடவுள் அருளை இழந்து பாவத்தில் இறந்து ஒரு விதமான அபாயகரமான சூழ்நிலையில் வாழ்ந்த நம்மை கடவுள் தன்னுடைய இரக்கத்தையும் பேரினத்தையும் வெளிப்படுத்தி உங்களை என்னை மறுபடியும் பிறக்க செய்து மறுரூபமாக்கி வெளியேறப்பட்ட மகளாய் மாற்ற முடியாத இரத்தத்தை சிந்தி எல்லாவற்றும் மேலாக உங்களை என்னையும் நடமாடும் ஆலயமாக நற்கருணை பேழையாக கிறிஸ்துவின் சிந்தியுடையவர்களாக கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாய் மாற்றி வைத்திருக்கிறாரே. நாம் தான் முதற்கனி. படைப்புகளிலே நாம் தான் முதற்கனி. ஆகவே படைப்புகளிலே முதற்கனியாக இருக்கிற நாம் முதன்மையானதையும் முதலானதையும் உன்னதமானதையும் உச்சிதமானதையும் அவருக்கு கொடுத்து அவர் நாமத்தை இந்த பூமியில் மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.